ஆட்சிக்கு வந்த 30 நாட்களிலேயே மக்களை குழப்ப ஆரம்பித்திருக்கும் தாவேக அரசு எல்&டி நிறுவனத்துடனான 18,000 கோடி ரூபாய் திட்டத்தை புதிய திட்டம் போல செய்தி வெளியிட்டுவிட்டு கேள்விகள் எழுந்த பின் விரிவாக்க திட்டம்தான் புதிய திட்டம் இல்லை என விளக்கம் கொடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என இணையவாசிகள் விமர்சனம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என பெயர் அறிவித்ததற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஆட்சி அமைத்த 30 நாட்களுக்குள் கூட்டணியில் முட்டல் மோதல் தொடங்கிவிட்டதாக விமர்சனம். பள்ளி கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவை தனியார் பள்ளிகள் மீறியது பிரபல ஆங்கில நாளிதழ் மூலம் அம்பலம். பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக நடைபெற்ற சோதனையில் பல தனியார் பள்ளிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண விவரங்களை மறைத்து அதிக கட்டணம் வசூலித்துள்ளதால் அதிர்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் ப்ரீகேஜிக்கு 50,000 ரூபாயும் 8ஆம் வகுப்பிற்கு 85,000 ரூபாயும் 9ஆம் வகுப்பிற்கு சுமார் 1 லட்சம் ரூபாயும் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக உள்ளதாக பெற்றோர் கேட்டதற்கு இது சிபிஎஸ்இ ஸ்கூல் என்றும் வேண்டாமென்றால் அருகில் உள்ள பள்ளிக்கு செல்லும்படியும் விரட்டிய பள்ளி நிர்வாகம். 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சார் ஃபர்ஸ்ட் டேர்ம் 39,000 குழந்தைங்களுக்கும், செகண்ட் டேர்ம் 19,000, தேர்ட் டேர்ம் 19,000. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஓகே, கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. சரிங்க சார், அது பண்ண முடியுமா? இல்லை, சாரி டு சே திஸ், சாரி சார். இந்த இதில் கடைசியில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் போய் கேட்குறேன். விழுப்புரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நள்ளிரவில் அகற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள். சிலையை நிறுவி திறப்பு விழா நடத்தும் வரை அதிகாரிகளும் காவல்துறையினரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என பொதுமக்கள் கேள்வி. கும்பகோணம் அருகே களம்பரத்தில் உள்ள வாய்க்காலை தூர்வாரும் நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் தாமதமாக வந்த தாவேகா வேளாண் துறை அமைச்சரால் கிராம மக்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருப்பு. மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு நின்று கூட பதில் சொல்லாமல் விரைவில் திறக்கப்படும் என கூறிவிட்டு சென்றதால் விவசாயிகள் அதிருப்தி. சார் இல்லை அக்ரி பட்ஜெட் வந்து அக்ரி பட்ஜெட் தனியாக உண்டா? இந்த அக்ரி பட்ஜெட் இந்த வருஷம் அக்ரி பட்ஜெட் தனியாக தான். தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் ஒவ்வொன்றும் பெங்களூருவில் 75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பு. ஹார்ட் டிஸ்குகள் விற்கப்பட்டது என்றால் அதில் இருந்த தகவல்கள் எத்தனை கோடிக்கு விற்கப்பட்டது அல்லது தகவல்கள் அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பாஜகவில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கிய அண்ணாமலை அனைவருக்குமான தூய்மையான அரசியலே இலக்கு என அறிவிப்பு. ஒரு நபரை நம்பி மட்டும் பாஜக இல்லை என்றும் பல அண்ணாமலைகளை உருவாக்குவோம் என்றும் பாஜகவினர் கருத்து. நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 50 வயதான மாணிக்கம் என்ற காமுகன் சிக்கினான். 6 மாதங்களுக்கு ஆட்சியை குறை சொல்லக்கூடாது என கூறும் தாவேகா அமைச்சர்கள் அதுவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் சிறுமிகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த 60 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் அலெக்ஸ் பாண்டியன் என்பவன் சிக்கினான். சிங்க பெண்கள் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைப்பதையே தள்ளி போடும் அரசு பெண்களின் பாதுகாப்பையும் அலட்சியப்படுத்துவதாக ஆதங்கம். கடந்த டிசம்பர் மாதம் ஓடும் ரயிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றிய தலைமை காவலர் ஷேக் அப்துல்லா விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைப்பு.
காவல் நிலையங்களில் உள்ள காமுகர்களை முதலில் களையெடுக்க வேண்டும் என புதிய அரசுக்கு பெண்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரியில் சமூக வலைதளம் மூலம் பழகியவருடன் 14 வயது சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் கர்ப்பமாக்கிய சிறுமி குழந்தை பெற்ற சில நாட்களிலேயே உயிரிழந்த பரிதாபம். கொடூர குற்றத்தை செய்த கணவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்ட நிலையில் சமூக ஊடகங்களால் சிறுமிகள் சீரழியும் அவலங்கள் தொடர்கதையாவதாக மக்கள் வேதனை. செல்போன் நட்பு முதல் குழந்தை திருமணம் வரை சமூக வலைத்தளங்களின் வலைக்குள் சிக்கி சிறுமிகளின் வாழ்க்கை சீரழியும் அவலங்களின் தொடர்ச்சியாக தற்பொழுது தேன்கனிக்கோட்டை அருகே 14 வயது சிறுமி 8 மாத கர்ப்பத்துடன் உயிருக்கு போராடி பலியான சோகம். சிறார் பாதுகாப்பு மற்றும் பெற்றோர்களின் கண்காணிப்பு குறித்து தற்பொழுது சமூகத்தில் மிகப்பெரிய கேள்விகளையும் அதிர்ச்சியையும் எழுப்பியுள்ள நிலையில் விழிப்புணர்வு இல்லையெனில் இதுபோன்ற பெரும் சோகங்கள் தொடரும் என எழும் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ வழக்கில் சிக்கினார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் பிடிபட்டார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 32 வயதான இளைஞன் போக்சோ வழக்கில் சிக்கினான். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காமுக இளைஞனை பிடித்து போலீசார் விசாரணை. மதுரை பூ மார்க்கெட்டில் பூ வாங்கச் சென்ற பெண்ணிடம் ஆபாச சைகை காட்டியதுடன் பெண்ணை புகைப்படம் எடுத்து பாலியல் தொல்லை. 4 நாட்களில் இருமுறை பெண்ணை வழிமறித்து உடன் இருக்க அழைத்த 33 வயதான காமுகன் பாண்டியராஜன் பிடிபட்டான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 85 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தமிழகத்தில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே ராமசாமிபுரத்தில் திருமணம் தாண்டிய உறவு காரணமாக 9 மாத பெண் குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து படுகொலை செய்த வழக்கில் சிக்கிய தம்பதி. அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குழந்தை படுகொலை செய்யப்பட்டது அம்பலம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே குவாரியில் அழுகிய நிலையில் தாவேகா நிர்வாகி உடல் மீட்பு. மனைவியிடம் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 22 வயது இளைஞர் 80 கிராம் கஞ்சாவுடன் பிடிபட்டார். கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட எடை போடும் இயந்திரம், லேப்டாப் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கஞ்சா போதை ஆசாமிகள் கத்தியால் தாக்கியதில் படுகாயமடைந்த 2 இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதி. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று இஸ்லாமிய மக்கள் வேதனை. ஒரு 8-10 பேருக்கு மேல ஊருக்குள்ள நுழைஞ்சு கஞ்சா அடிச்சிட்டு வந்து பட்டாக்கத்தி, கொம்புங்க, கல், பெரிய பெரிய ஆயுதங்களை வந்து தாக்கிறதுக்கு ஊருக்குள்ள வந்தாங்க. வந்துட்டு இங்க பசங்களை ஒரு 3 பேர் அடிச்சுட்டு 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. தடுக்க போனவங்களையும் வந்து தாக்கியிருக்காங்க. தடுக்க போனவங்களையும் தாக்கிட்டு இது பண்ணிருக்காங்க. நாங்கள் நைட்டே வந்து புகார் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கும்போது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முதலமைச்சர் அவர்களே, நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனா இந்த ஆட்சியில பெண்கள் பயந்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களிடத்துல பெண்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, கத்தியால் எங்களுக்கு தாக்குறதுக்காக வராங்க, கல்லால் எங்களுக்கு தாக்குறதுக்காக வராங்க. இந்த மாதிரி பெண்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. சென்னை அயனாவரத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1/2 கிலோ கஞ்சா மற்றும் 300 போதை மாத்திரைகளுடன் 2 பேர் சிக்கினர். போதையில்லா தமிழகம் என்பது ஆட்சியாளர்களின் வெற்று பேச்சில்தான் உள்ளது, செயலில் இல்லை என பொதுமக்கள் விமர்சனம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் அரசு பேருந்தை வழிமறித்ததுடன் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகளை தாக்கி அராஜகம். தட்டி கேட்க வந்த மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநரையும் தாக்கியதால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஊழியர்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கீழே இறங்கி பார்க்குறேன். பார்க்கும்போது டிரைவரை அடிக்கிறாங்க. உடனடியாக நடத்துனரிடம் என்னுடைய செல்ஃபோனை எடுத்து கொடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். நீ எதுக்குடா வீடியோ எடுக்கிற, ஃபோனை கொடுக்குறியா இல்லையான்ட்டு என்னையை வந்து சரமாரியாக தாக்குறான். குளவெறி தாக்குதல் பண்ணுறான். செல்லை நான் தர முடியாதுன்னா வீடியோ எடுத்தவன் என்னென்னு அடிக்கிறான். யார் கேட்டாலும் அவங்கள திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு காட்சி மாறாத தொழிலாளர் பிரச்சனை இப்படி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னுக்குறாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னிக்கிறாங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் பண்ணலன்னா எங்கள் தொழிலாளிங்கெல்லாம் பஸ் எடுக்க மாட்டேன்னு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு உட்காந்துக்கிறாங்க டிப்போவில். நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட புத்தக பைகள் புத்தகங்களுடன் சேர்ந்து கால்வாயில் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. ஆட்சி மாறிய நிலையில் புத்தக பையில் கருணாநிதி வசனம் இடம்பெற்றிருப்பதும் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் அடுத்தடுத்து மின்வாரிய அலுவலகம் நோக்கி புகார் தெரிவிக்க நள்ளிரவில் வந்து சென்றபோது பொதுமக்கள் மின்தடைக்கு முந்தைய ஆட்சியை கைகாட்டி தப்பிக்க பார்க்கும் தாவேகா அரசு மின்வாரியத்தில் பொதுமக்களின் அழைப்பை கூட எடுக்காமல் அலைய வைப்பதற்கு யாரை கை காட்டப் போகிறது என கேள்வி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் தொடரும் மின்வெட்டால் மக்கள் கடும் அவதி. கைகளில் தீப்பந்தங்கள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இரவு நேரங்களில் தொடரும் மின்வெட்டால் பக்தர்கள் கடும் அவதி. வழிப்பறி, பாலியல் தொல்லை அச்சத்தால் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு கூட முடியவில்லை என பக்தர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்படுவதோடு குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுவதாலும் மின் சாதனங்கள் பழுதாகும் அவலம். இலவச மின்சாரத்தை விட தடையில்லாத மின்சாரத்தை தாவேகா அரசு எப்போது தரும் என கேள்வி கேட்கும் மக்கள் பழுதான மின் சாதனங்களுக்கும் நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தல். சென்னையை சுற்றிய மாவட்டங்களிலும் வேளச்சேரி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க பணியாளர்கள் தாமதம் செய்வதாக பொதுமக்கள் புகார். மின் பணியாளர்களின் தாமதத்தால் அரசின் மின்சார சலுகையை பெற முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தாமதமாக மின் கணக்கீட்டு பணி நடைபெறுவதால் அதிக மின் கட்டணம் செலுத்தும் நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் வீடுகளில் ஆளில்லாமல் மின் கட்டணத்தை கணக்கிடும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிதி நெருக்கடி காரணமாக முழுமையாக கைவிட தமிழ்நாடு அரசு முடிவு. வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதால் அரசுக்கு கூடுதல் செலவை கருத்தில் கொண்டு கடந்த மார்ச்சில் கோரப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் 327 கிலோமீட்டர் நீளமுள்ள 7 முக்கிய ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்காக திட்ட மேலாண்மை ஆலோசகரை நியமிக்க டெண்டர் வெளியீடு. 17 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் 5 ஆண்டுகள் அமலில் இருக்கும் என்றும் இந்த காலத்தில் திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டீ கடையில் டீ தின்பண்டங்கள் சாப்பிட்டுவிட்டு விலை அதிகமாக இருப்பதாக ரகளை. பணம் கொடுக்க மறுத்ததுடன் கடை ஊழியர்களை ஒருவர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியீடு. சென்னை கொடுங்கையூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது ஆட்டோ மோதிய விபத்தில் தட்டிக்கெட்ட பெண்ணின் தந்தையை கத்தியால் குத்திய ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு. கழுத்தில் படுகாயமடைந்ததுடன் பாதிக்கப்பட்ட நபர் ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி மற்றும் செல்போன் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ₹500 சில்லறை இல்லை என கூறியதால் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலைய கடையில் புகுந்து 2 பெண் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளரின் தந்தை மீது மர்ம நபர்கள் சரமாரி தாக்குதல். படுகாயமடைந்த மூவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாவேகா ஆட்சியிலும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை. ஆட்சியிலையாவது எங்களுக்கு விடிவு காலம் வருமா அப்படின்னு பார்த்து சிங்கப்பெண்ணின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்காவது விஜயண்ணா பதில் சொல்லுவாரான்னு தெரில. எங்களுக்கு நடந்த இது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. நிறையா பக்கம் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம். இப்போ எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி நியூஸ் வருது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு வைக்கணும்னு சொல்லி விஜயண்ணாட்ட கேட்டுக்கிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் ரவுடிகளுடன் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களுடன் பிறந்தநாள் ரீல்ஸ் வெளியிட்ட பிரபல ரவுடி ஜானி சிக்கினான். 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு என்கவுண்டர் பட்டியலில் உள்ள ரவுடி ஜானியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொரட்டங்குறிச்சி கிராமத்தில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை குடிநீர் வாரியத்தில் நிர்வாக ரீதியாக துரித நடவடிக்கை எடுப்பதற்காக தொடங்கப்பட்ட எண்ட் டு எண்ட் மென்பொருளில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் நிதி ஒதுக்கீட்டில் தாமதம். திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் நீரேற்று நிலையங்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதில் காலதாமதம், ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் வழங்குவதில் சிக்கல் உள்ளிட்ட சிரமங்களால் பல்வேறு திட்டப்பணிகள் பாதிப்பு. கன்னியாகுமரியில் கடந்த 2 நாட்களாக மின்சாரமின்றி திருவள்ளுவர் சிலை இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கடல் நடுவே கண்ணாடி பாலத்தை கடந்து திருவள்ளுவர் சிலையை காண வரும் சுற்றுலா பயணிகள் தடையில்லா மின்சாரத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு வாரத்திற்கு 10 விமானங்களை இயக்க ஏர் இந்தியா நிறுவனம் திட்டம். ஏற்கனவே திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு ஒரு ஏர் இந்தியா விமானம் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து கூடுதல் விமானங்களை இயக்க திட்டம். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. சீலா மீன் கிலோ ₹1600 வரையும், பாறை மீன் கிலோ ₹550 வரையும், சால மீன் ஒரு கூடை ₹2000 வரையும் விற்பனை. கடும் வெப்ப அலை காரணமாக மே மாதத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு 11.55% அதிகரிப்பு. நாட்டின் மொத்த மின் நுகர்வு 16,498 கோடி யூனிட்டுகளாக பதிவாகியதாகவும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல். NCERTயின் 9ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் இந்து மதத்தின் ஸ்வஸ்திக் சின்னம் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதை சரி செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு.
நாசி சின்னத்திற்கான ஹேக்கன் குரூஸ் என்ற சொல்லை பயன்படுத்தவும் அந்த சின்னத்திற்கான விளக்கம் அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவு. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்வதற்கான இணையதளம் மீது தொடர் சைபர் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக டெல்லி போலீசில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புகார். இணையதளத்தின் கட்டமைப்பை செயலிழக்க செய்யும் வகையில் 38 லட்சம் தீங்கிழைக்கும் தரவு தொகுப்புகள் வாயிலாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 2026-27 கல்வியாண்டுக்கான பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு. கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவில் நேற்று மாலை 6 மணி வரை 3,05,519 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை எளிதில் அடையாளம் காண புதிய வசதிகளை அறிமுகப்படுத்திய யூடியூப் ஏஐயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தத்ரூபமான வீடியோக்கள் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோக்களில் இனி ஏஐ காட்சிகள் என்ற அடையாள குறிப்பு இடம்பெறும் எனவும் தகவல். நுரையீரல் புற்றுநோய் அறிகுறி தோன்றுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அதை கண்டறியும் புதிய இரத்த பரிசோதனையை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் UK பயோபேங்க் தரவுகளை கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் இரத்தத்தில் உள்ள 14 முக்கிய புரதங்கள் மூலம் இந்த ஆபத்து துல்லியமாக கணிக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்பு. 2030ஆம் ஆண்டிற்குள் AI கிளவுட் கம்ப்யூட்டிங் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி இந்தியாவை உலகளாவிய டிஜிட்டல் ஹப்பாக மாற்ற ஆஸ்திரேலிய டேட்டா சென்டர் நிறுவனமான ஏர்ட்ரங்க் திட்டம். 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் பல மாநிலங்களில் வேலை வாய்ப்புகள், சப்ளை செயின் வளர்ச்சி ஆகியவற்றை உருவாக்கும் இந்த திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,200 ரூபாயாக நிர்ணயம். சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 10,000 ரூபாய் விலை குறைந்து 2,70,000 ரூபாயாக வர்த்தகம். கடந்த சில வாரங்களாக பருத்தி 1 கிலோ 107 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இறக்குமதி வரி ரத்தால் 99 ரூபாயாக குறைந்துள்ளதால் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி. பருத்திக்கான இறக்குமதி வரி ரத்து அறிவிப்பை தொடர்ந்து பருத்தி விலை மேலும் குறையும் என வர்த்தகர்கள் எதிர்பார்ப்பு. காலநிலை மாற்றத்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் சென்னையில் கோடை வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை மழை பொழிவு 20%, தென்மேற்கு பருவமழை தீவிரம் 12% உயரும் என்றும் தகவல். சர்வதேச அளவில் எரிபொருள் சங்கிலி சீர்குலைந்துள்ள நிலையிலும் 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியால் சவால்களை இந்தியா திறம்பட எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி வேகமாக நகர பிரதமர் மோடி அழைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டம். கோயில், மருத்துவமனை அருகில் உள்ள டாஸ்மாக் கடையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடியிருப்பு பகுதி இங்க நிறைய இருக்குங்க. பக்கத்து வீடே தான் என்னோட ஒயின்ஸ் கடை, பக்கத்து வீடு தான் இருக்கு என்னோட வீடு. இந்த பக்கம் பொதுவா எங்களால வரவே முடியல. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை. 2 குழந்தைங்களை வச்சுட்டு கிராஸ் பண்றோம். இங்க அவ்வளோ ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சேன். நான் ஒரு லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அது எதுக்குன்னு எனக்கும் புரியல. எனக்கு எதை சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே நாங்கள் பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம், இப்பயும் ஃபோன் இது கொடுத்துருக்கோம், பேட்டியும் கொடுத்தோம். எங்களுக்கு எதனா ஒன்று செய்யுங்க சார்ன்னு சொல்லி கோரிக்கை விட்டோம். அதுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டெப்பிங் சார். 430 தான் மீட்டர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்காக அவர் எடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் 500 மீட்டர் அளவு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே இருக்கிறத எங்களுக்கு எடுத்து கொடுங்க சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அவரை விசாரணை செய்ய அனுமதி கோரி ஆளுநர் RV அர்லேகரின் ஒப்புதலுக்காக முறைப்படி கோப்புகளை அனுப்பிய தமிழ்நாடு அரசு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒப்புதல் அளித்த பிறகே இந்த முக்கிய கோப்பு இந்த வார தொடக்கத்தில் மக்கள் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஒப்புதல் கிடைத்ததும் விரைவில் அரசு உத்தரவு பிறப்பிக்கும் எனவும் எதிர்பார்ப்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்ட அனுமதிகளில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உடுமலைப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி NCEI பிரிவுகளை கலைக்க மின்துறை அமைச்சர் உத்தரவு. சூரிய, காற்றாலை உள்ளிட்ட அனைத்து திட்ட அனுமதிகளும் சென்னை தலைமையகத்திலிருந்து மட்டுமே வழங்கப்படும் நிலையில் ஒற்றை சாளர அனுமதி முறையை அறிமுகம் செய்ய திட்டம்.
இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு 2025-26 நிதியாண்டில் 7.7%, அதன் 4வது காலாண்டில் 7.8%, வலுவான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு பெருமிதம். மக்களின் எளிதான வாழ்வாதாரம் மற்றும் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் சீர்திருத்தங்கள் மூலம் இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என மத்திய அரசு உறுதி. மதுரை மாவட்டம் மேலக்கால் ஊராட்சி கண்மாயில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவு மணல் திருடி அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கண்மாயில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதோடு நீர் ஆதாரமே முற்றிலும் அழிந்துவிடும் நிலைக்கு தள்ளப்படுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை மணலி புதுநகர் காவல் நிலைய பெண் காவலரை மறுமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய சரித்திர பதிவேடு குற்றவாளி சிவராமன் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்ட பெண் காவலரிடமிருந்து 97 சவரன் நகை, வைரத்தோடு, 42 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கார்களை பறித்துக்கொண்டு ஏமாற்றிய ரவுடி சிவராமன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கணவரை பிரிந்து வாழும் 28 வயது இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி. ஆபாச வார்த்தைகள் பேசி தன்னை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதாக இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் கண்ணதாசன் என்ற இளைஞர் கைது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நேரு நகர் கால்வாயில் அடையாளம் தெரியாத அளவுக்கு அழுகிய நிலையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் மீட்பு. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இறந்து போன பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை. கோவை மத்திய சிறையில் கைதிகளை ஒழுங்குபடுத்த முயன்ற சிறை காவலர் மீது 2 கைதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் அதிர்ச்சி. பொதுவெளி மற்றும் சிறை வளாகங்களில் காவலர்கள் தாக்கப்படும் நிகழ்வுகள் அதிகரிப்பது காவல்துறை மீதான மரியாதை சரிவுக்கான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே வீடு புகுந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்த 73 வயது மூதாட்டியை கீழே தள்ளி கழுத்தில் இருந்த செயினை பறித்துச் சென்ற இளைஞரை துரத்தி பிடித்த கிராம மக்கள். டிவி பார்த்துட்டு சேர்ல உட்காந்துருந்தேன். பசங்க 2க்கும் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு மருமக ரூம்ல இருந்தது. உள்ள வரவுமே கர்ச்சிப்பை மூஞ்சிலையும் கர்ச்சிப்பு, தலையிலையும் கர்ச்சிப்பு கட்டிக்கிட்டு வரவும் யாரு என்னன்னு தெரிஞ்சேன்னு யாருன்னு கேட்டேன். ஒண்ணுமே சொல்லாம கழுத்துல இந்த செயினை பிடிச்சி இருக்கும். நான் கையில செயினை பிடிச்சிட்டேன். ஒரு செயினா இருந்துருச்சு. அதோட நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல. அது பிறகு இரவு நேரத்தில் தொடர் திருட்டு மற்றும் அச்சுறுத்தல்களில் சிலர் ஈடுபடுவதாகவும் புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் வேதனை. கடந்த 1.5 மாதம் 2 மாதங்களாக திருட்டு சம்பவம், கழுத்தில் கிடந்த செயினை 4 பவுனை ஒரு 10 மணிக்கு அறுத்துக்கிட்டு தப்பிச்சு போட்டானுவோம். காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது நடவடிக்கை இல்லை. சம்பவம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ராத்திரியில் எங்களுக்கு அச்சமாவே இருக்கு. எப்போதுமே காவல்துறை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். போதையில்லா தமிழகம் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறிய 24 மணி நேரத்தில் மாணவர் ஒருவர் போதை நண்பர்களால் படுகொலை செய்யப்பட்ட அவலம். சிவகங்கை கீழச்சிவல்பட்டி 10ஆம் வகுப்பு மாணவர் அஸ்வின் போதை அருந்திய நண்பர்களால் கழுத்தறுக்கப்பட்டு கண்மாயில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் காவலர் சரவண பிரகாஷ் என்பவர் காவல் ஆய்வாளரின் வாகனத்தை தலைக்கேறிய மது போதையில் ஓட்டி சென்றது வீடியோவாக வெளியானது. போதையில் வாகனத்தை இயக்கிய காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடியாக உத்தரவு. சென்னை ஆர்கே நகர் இரும்பு குடோனில் கஞ்சா போதையில் மோட்டார் மற்றும் இரும்புகளை திருட முயன்ற வாலிபர் பொதுமக்களிடம் மாட்டிக்கொண்டதும் மயங்கி விழுந்து நாடகமாடிய சம்பவத்தால் பரபரப்பு. கஞ்சா போதையில் திருட முயன்ற 3 பேரில் 2 தப்பிய நிலையில் 1 மணி நேரமாகியும் போலீசார் வராததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 68 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 21 அடியாக சரிந்ததால் ஜூன் மாதத்தில் முதல் போக பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படுவதில் சிக்கல். சூப்பர் எல் நினோ காலநிலை மாற்றம் காரணமாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பெய்யாமல் போக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளதால் விவசாயிகள் கவலை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான வெப்பத்தால் பூக்களின் விளைச்சல் குறைந்து விலை அதிகரிப்பு. 1 கிலோ பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும் 1 கிலோ மல்லிகைப்பூ 800 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த சில நாளாக வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால பூக்களோட விலையும் கடந்த சில நாளாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால பூக்களோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மல்லிகைப்பூ 800 ரூபா, பிச்சுப்பூ 1000 ரூபா,
கனகாமரப்பூ 700 ரூபா இப்படி விற்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் போதிய மழை பெஞ்சா தான் எங்களுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும். அரியலூர் மாவட்டம் கோடாலி கருப்பூர், அன்னக்காரன்பேட்டை மற்றும் இடங்கண்ணி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மும்முனை மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் குறுவை நெற்பயிர்கள் காய்ந்து கருகும் நிலை. அரசு உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்டு மும்முனை மின்சாரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தால் கிடப்பில் போடப்பட்ட பணியால் பொதுமக்கள் கடும் அவதி. அரசும் அரசு அதிகாரிகளும் தலையிட்டு உடனடியாக சாலை அமைத்து தராவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என குறிஞ்சி நகர் பகுதி மக்கள் எச்சரிக்கை. எங்களுடைய குறிஞ்சி நகர் பகுதிக்கு 2 வார்டு இருக்குது. 2 வார்டுக்கும் போகிற பகுதி பொதுவான சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. மெயின் ரோடு. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதுக்கு 96 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி ரோடு அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் வந்ததுனால அந்த வேலை அப்படியே தடைப்பட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தவங்க சரியாக முடிக்காதனால பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை போராட்டம் பண்ணி கொஞ்சம் சரியாக போட சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் அவங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டு அதை நல்ல முறையில் எங்களுக்கு அந்த ரோடை ரெடி பண்ணி திரும்ப சரியான முறையில் செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் விவசாய பொருட்கள், கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நல்ல முறையில் அமைச்சு தரணும். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் எந்தெந்த கடைகள் மூடப்பட்டன என்ற விவரங்கள் வெளியிடப்படாதது கேள்விகளை எழுப்பியுள்ளது. அஇஅதிமுக ஆட்சியில் மூடப்பட்ட ஒவ்வொரு கடையின் எண், இடம் உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது வெறும் எண்ணிக்கை மட்டுமே கூறப்படுவது மக்களிடம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு தங்களது நிர்வாக திறமையின்மையை மறைக்க மின்வாரியத்தில் கருப்பு ஆடுகள் இருக்கிறது என புரளியை கிளப்பிவிட்டதால் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. பல பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் நிலையில் அரசின் நிர்வாக திறமையின்மையை மறைக்க ஊழியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாமா என கேள்வி எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை கூட போராடி பெற வேண்டிய அவல சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பத்திரப்பதிவு செய்வதற்கு 84 வயதான முதியவரிடம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட சார் பதிவாளர். லஞ்சத்தை எதிர்பார்த்து 84 வயதான முதியவரை சார் பதிவாளர் அலைக்கழித்த நிலையில் பத்திரப்பதிவே செய்ய வேண்டாம் என்ற விரக்தியில் சென்ற முதியவரால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் பாறையூர் பகுதியில் என்ஜின் திடீரென ஆஃப் ஆனதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்கால் சுவற்றின் மீது மோதி பள்ளத்தில் விழுந்த அரசு பேருந்து. நல்வாய்ப்பாக அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதாமல் இருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் இறங்கி விபத்து. நல்வாய்ப்பாக பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் 15,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வளர்க்க போதிய இடவசதி, நீண்டகால பராமரிப்பு திட்டம் மற்றும் உயிர்வாழ்வு கண்காணிப்பு உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் அவற்றில் எத்தனை மரங்கள் வளர்கின்றன என்ற தரவுகளையும் அரசு வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு இலங்கை அகதிகள் முகாமில் தவேக எம்எல்ஏவை புறக்கணித்து வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் ஆய்வு. செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவிச் சென்ற நிலையில் பதவியேற்று 1 மாதம் கூட முடியவில்லை, அதற்குள்ளும் அதிகார மோதலா என பொதுமக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாலை வேளையில் தரையிறங்கி ரம்மியமான முறையில் காணப்படும் பனிமூட்டம். பசுமையான மலை முகடுகள் மீது படர்ந்து செல்லும் பனிமூட்டத்தை ஆர்வமுடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் உள்ள 1005 ஈரநிலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 393 பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நேரடி கணக்கெடுப்பில் மொத்தம் 6,1348 பறவைகள் எண்ணப்பட்டதில் 116 நீர்ப்பறவை இனங்களும் மற்றும் 1,59,557 வலசை பறவைகளும் பதிவாகியுள்ளதாக வனத்துறை அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை இருந்தும் 2 மாணக்கர்கள் மட்டுமே படிக்கும் அவலம்.
பதிவேட்டில் 2 மாணவர்கள் பெயர் இருந்தும் ஒரு மாணவி மட்டுமே பள்ளிக்கு வரும் நிலையில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் அரசு பள்ளிகளின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் கல்வித்துறை சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழக காங்கிரஸில் தலைவர் நாற்காலியை சுற்றி மீண்டும் சூடுபிடித்த இசை நாற்காலி போட்டி. பிரவீன் மற்றும் தாகூர் உள்ளிட்ட பலர் களமிறங்க கட்சிக்குள் ஒற்றுமையை தேடும் தொண்டர்கள் தலைவரை விட போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கலக்கம். கர்நாடக காங்கிரஸ் அரசியல் வரலாற்றில் தீராத பிரச்சினை போல் காங்கிரஸ் உட்கட்சி குழப்பம் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது. நீர்வள ஆதாரத்துறை அமைச்சராக பதவியேற்ற ராமலிங்க ரெட்டி 24 மணி நேரத்திற்குள் பதவியை ராஜினாமா செய்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வை ஏற்படுத்தியதுடன் தலைமையின் முடிவுகளை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. தமிழகத்தின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டின் எண்ணிக்கை 1364ஆக உயர்ந்துள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் 4.68% வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் வெளியாகிய தகவலின்படி ஆனைமலை மலைத்தொடர் வரையாடுகளின் முக்கிய வாழிடமாக தொடர்கிறது. திருப்பூரில் குமரன் பேருந்து நிலைய பொது கழிப்பிடத்தில் தூய்மை பணியாளர் மனித கழிவுகளை கையால் அகற்றிய அவலம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய SC/ST ஆணையம் உத்தரவு. பிஎட் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் முழு விவரங்களை வெளியிடவும் இணையதளத்தில் பதிவேற்றவும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. போலி பேராசிரியர்கள் குறித்த சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் தாமதமாக தகவல் வெளியிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ விஜயபுரம் 3 பகுதியில் அரிய இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். கடலில் 355 மீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டுள்ள இந்த எரிவாயு அந்தமான் கடற்பகுதியின் மிகப்பெரிய ஆற்றல் வளத்தையும் தற்போதைய அகழ்வாராய்ச்சி பணியின் வெற்றியையும் உறுதிப்படுத்துவதாக அறிவிப்பு. இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிப்பு. மொத்தமாக 13 ராம்சார் தலங்களை கொண்டு தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமாக நீடிக்கும் உத்தரப்பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் ஷாதோல் மாவட்டம் பங்வாரி பகுதியில் நிலக்கரி சுரங்க மேற்கூரை இடிந்த விபத்தில் சிக்கி 2 உயிரிழப்பு. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் மொத்தம் 4,35,00,000க்கும் அதிகமான ரொக்க பணம் காணிக்கையாக கிடைத்துள்ளது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 954 கிராம் தங்கமும் 9,331 கிராம் வெள்ளி பொருட்களும் கணக்கிடப்பட்டு வருவதாக கோவில் நிர்வாகம் தகவல். புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. தஞ்சையில் 90 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் பிரசித்தி பெற்ற 27 பெருமாள் கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருமாள் கருட சேவையை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளில் வலம் வந்த சுவாமியை தரிசித்தனர். அரசு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களும் 124 முதல்வர் பதவிகளும் காலியாக இருப்பதாக பேராசிரியர் சங்கங்கள் அறிவிப்பு. நியமன தாமதம் கல்வி நிர்வாக செயல்பாடுகளை பாதிப்பதாக கூறி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேராசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தல். ரஷ்யாவின் சர்வதேச விண்வெளி நிலைய ஸ்வேஸ்டா தொகுதியில் காற்று கசிவு மீண்டும் அதிகரித்ததை தொடர்ந்து நாசா 5 விண்வெளி வீரர்களை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக க்ரூ டிராகன் விண்கலத்தில் தஞ்சமடைய உத்தரவு. ரஷ்ய விண்வெளி நிறுவனம் விரிவான பழுதுபார்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அவசர நிலை முடிவுக்கு வந்ததாக அறிவிப்பு. மோசடி செய்திகள் மற்றும் பிஷிங் தாக்குதல்களை தடுக்க புதிய பாதுகாப்பு அம்சத்தை சோதனை முறையில் உருவாக்கி இருக்கும் வாட்ஸ்அப். மொபைல் போனில் பதிவு செய்யப்படாத எண்ணில் இருந்து அழைப்போ செய்தியோ வரும்போது எச்சரிக்கை அறிவிப்பும் அதனுடன் பிளாக் மற்றும் ரிப்போர்ட் செய்யும் வசதியும் அறிமுகப்படுத்த திட்டம்.
பாதுகாப்பற்ற உணவால் ஆண்டுதோறும் 86 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு 15 லட்சம் பேர் உயிரிழப்பதாக தி லான்செட் இதழ் எச்சரிக்கை. வேதியியல் மாசுபாடுகளால் மட்டுமே 73% மரணங்கள் நிகழ்கின்ற நிலையில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளே அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவை மிக கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு கவலை. தனக்கு பிரதமர் மோடியை மிகவும் பிடிக்கும் என்றும் அவர் ஒரு நல்ல நண்பர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடன் விரைவில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் சந்தை அணுகலை விரிவுபடுத்தவும் இருதரப்பும் மும்முரம் காட்டி வரும் நிலையில் மோடியுடனான நட்புறவே இந்த ஒப்பந்தத்தை எட்ட முக்கிய உந்து சக்தியாக உள்ளதென ட்ரம்ப் உறுதி. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நடப்பாண்டில் இதுவரை 1036 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். கடந்த ஆண்டு 3500 பேராக இருந்த இந்த எண்ணிக்கை நடப்பாண்டில் இதுவரை 1000 எட்டியுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அமெரிக்காவில் குடியேறியவர்களால் தொடங்கப்பட்ட யூனிகார்ன் நிறுவனங்களில் இந்திய வம்சாவளி தொழில் முனைவோர் 96 நிறுவனங்களுடன் முதலிடம் பிடித்து சாதனை. அமெரிக்க யூனிகார்ன்களில் 59% நிறுவனங்கள் குடியேறியவர்களால் உருவாக்கப்பட்டவை என NFAP ஆய்வில் தெரிய வந்துள்ள நிலையில் பெர்ப்ளெக்சிட்டி AI நிறுவனமும் முக்கிய இடம் பிடித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளரிடமிருந்து ராணுவ பாலின பாதுகாவலர் விருதை பெற்ற சர்வதேச அமைதிப்படை வீராங்கனையான இந்தியாவின் மேஜர் அபிலாஷா பராக். லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையில் மேஜர் அபிலாஷா பராக் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தொழில் மற்றும் வணிக வளர்ச்சியால் வங்கிக் கடன் பெறுவதில் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. நாட்டின் மொத்த வங்கிக் கடனில் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் மட்டுமே 75% பெற்றுள்ள நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மற்றும் சிறு தொழில்கள் அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதே முக்கிய காரணம் என தகவல்.